ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான ஒரு டின்னர் விளாக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்கள பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். நம்ம தமிழ்நாட்டிலேயே ரொம்பவே லீகலாக பார்ட் டைம் ஜாப் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்பிஓ மட்டும்தான். இந்த எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி அதோட வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பற்றின ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட விலாகை கண்டினியூ பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி வந்துட்டு ஒரு டின்னர் விளாக் பார்க்கலாம். அதாவது ரொம்ப மினி விளாக் தான் இது. இதில் வந்துட்டு நம்ம சிம்பிளாக இடியாப்பம் வித் தக்காளி தொக்கு மாதிரி செய்ய போகிறோம். இது வந்துட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி, கடுகு உளுந்து கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணி, சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட சோம்பு ஆட் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த மழைக்காலத்துக்கு நம்ம இடியப்பம் கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இடியப்பம் கூட தேங்காய் பால் வச்சு ஒரு சில பேர் சாப்பிடுவீங்க. பட் இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கிட்டு இருக்கு. அந்த டைமில் நம்ம மட்டன் மசாலா ஆட் பண்ணுறோம். மட்டன் மசாலா நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். இதோட ரெசிபி கூட நம்ம சேனலில் இருக்குங்க, வேணுன்றவங்க கோத்ரூ பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாஸ் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் 1 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சா போதுங்க. சூப்பராக உங்களுக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இது இடியப்பம் கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு சைட் பார்த்தோம் அப்படின்னா இடியப்பம் வேகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதுக்கு இடையில் இடியப்பம் புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இடியப்பமும் வைக்கிறோம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு வெந்துடும். இடியப்பம்ங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது, ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் நமக்கு. ஒரு பக்கம் நமக்கு தொக்கு கொதிச்சிட்ருக்கு, இடியப்பம் வெந்துட்டுருக்கு. ஈஸியாக நமக்கு ரெடி ஆயிருங்க. இது போல் ட்ரை பண்ணிக்கோங்க எல்லாருமே. அவுட்டிங் போகிறப்போ இது போல் வேர்க்கடலை வாங்கிட்டு வந்துருந்தோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அங்கங்கே நமக்கு வேர்க்கடலை விற்க ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்கன்னா மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க. இது போல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை வீட்டில் பசங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். என்ன தான் என்தூசியாஸ்டிக்காக சமைச்சாலும் நமக்கு ஒரு கிச்சனில் ஒரு சூப்பரான சந்தோஷம் தருது. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இது போல் கிச்சன் சிங்கில் பாத்திரமே இல்லைன்னு வைங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபீல் யாருக்கெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். அது மாதிரி நீங்கள் சமைக்கும் போது அப்பப்போ பாத்திரம் சேர விடாமல் நீங்கள் கழுவிட்டே இருந்தீங்கன்னா கிச்சன் சிங்க் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் சமைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுட சுட இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இடியாப்பம் பாருங்கள், ஆவி பறக்க ரொம்பவே சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு. இடியாப்பம் பிசைகிறப்போ ஒரு சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும். மாவு கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் சூடாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை மாவு நீங்கள் அரைச்சது குறக்குறப்பு இல்லை அப்படின்னா தண்ணியோட சூடை கம்மி பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம பண்ணுறப்போ இடியாப்பம் ரொம்பவே சாஃப்டாக வருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை அந்த தொக்கு கூட சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் அது போல் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. நம்மளோட டின்னருக்கு சூப்பரான இடியாப்பம் வித், இதை குழம்புன்னு சொல்கிறதா, சூப்புன்னு சொல்கிறதா, தொக்குன்னு சொல்கிறதான்னு தெரிலங்க. பட் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. சடனாக இது போல் செஞ்சு சாப்பிட்றதுல கிடைக்கிற சுகமே சூப்பர் தாங்க. இது போல் இன்றைக்கி விலாக் சூப்பராக நிறைவாச்சு. இதே போல் மற்ற வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.